பாமக விவகாரத்தில் நீயா நானா என்ற போட்டியில் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்க தந்தையும் மகனும் போட்டி போட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 28 நடந்த பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார் மருத்துவர் ராமதாஸ். அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுகிறார் என அப்பொழுது கூறியிருந்தார். சற்றும் யோசிக்காமல் உடனடியாக யாருக்கு எனக்கா என கேட்டு அந்த மேடையிலேயே முகுந்தன் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி. அதற்கு ராமதாசும் கோபமாக எதிர்வினையாற்றினார். கட்சியில் யாராக இருந்தாலும் நான் சொல்வதை கேட்க வேண்டும், அவ்வாறு கேட்கவில்லை என்றால் கட்சியிலேயே நீடிக்க முடியாது என கூறினார் ராமதாஸ். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு. 3வது தெருவில் வச்சிருக்கு. முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தாலும். பின்னர் இந்த மோதல் சரி செய்யப்பட்டதாக திரு ராமதாஸ் அறிவித்தார். இந்நிலையில் இனி பாமக தலைவர் நானே என்று திடீரென தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த 10ஆம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்து திரு ராமதாஸ் கூறியிருந்தார். நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் கட்சிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, மற்ற கட்சிக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய். மேலும் தற்பொழுது தலைவராக இருந்த அன்புமணி பாமகவின் செயல் தலைவராக செயல்படுவார் என்று அறிவித்திருந்தார். இதற்கு அன்புமணியோ நான் தான் தலைவர், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவால் நான் தான் தலைவர் என சவால் விடும் விதமாக அறிக்கை விடுத்தார். இந்நிலையில் பாமகவில் அப்பா மகன் ஆகியோருக்கிடையே நடக்கும் மோதல் தற்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது.